சமீபத்திலே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு கோவில் திருவிழாவிலே 100 பேர் இறந்து போனார்கள். அங்கே பாஜக குழுவை அனுப்பவில்லை, அங்கே காவல்துறை அதை பாதுகாக்கவில்லை, அந்த இழப்புகளுக்கு காரணமே சொல்லவில்லை. கூட்ட நெரிசல் இருந்தால் இது போன்ற நிலை ஏற்படும் என்பதை அது உணர்த்தும். இவர்களுக்கு அது தெரியும். இருந்தாலும் இங்கே எப்படியாவது திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நியாயமான காரணம், இது விஜய் செய்த தவறு 12 மணிக்கு வந்து பேசுவதாக சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வந்ததுதான். அதன் காரணமாகத்தான் மக்கள் மயக்கமடைந்து விழுந்தார்கள் என்பது சாதாரண அறிவுள்ளவர்களுக்கு கூட தெரியும். இதற்கு உடனடியாக ஒரு குழுவை அனுப்புகிறது பாஜக என்றால் எப்படியாவது விஜயை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கான முயற்சியிலே அவர்கள் அப்பொழுதே இறங்கிவிட்டார்கள். இந்த தவறை விஜய் செய்த இந்த தவறை பயன்படுத்தி உடனடியாக அதை நாம் நம்முடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். செத்தவர்கள் செத்தவர்களாகவே போகட்டும், ஆனால் நம்முடைய அரசியல் லாபத்திற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை வைத்தார்கள். சிபிஐ விசாரணை என்று போய்விட்டாலே விஜய் அவர்களுடைய கையிலே சிக்கிக் கொண்டார் என்றுதான் பொருள். பல இடங்களில் பாஜகவை ஒரு வாஷிங் மிஷின் போல சொல்லுகிறார்கள். பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம், இவர்களால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் இவர்களோடு போய் இவர்கள் கட்சியிலே இவர்கள் கூட்டணியிலே இணைந்தவுடன் புனிதர்களாகிவிட்டார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக எத்தகைய அரசியலை செய்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே விஜய் அவர்களிடம் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் உண்மை. அவர் சம்மதிக்கிறாரோ இல்லையோ, அவர் மீது பழியை சிபிஐ அவர் மீது குற்றச்சாட்டு இவர்தான் தவறு செய்தார் என்று சொன்னால் என்ன செய்வார்? அதற்காக தானே இவர்கள் அதை செய்கிறார்கள். எதற்காக குழுவை அனுப்புகிறார்கள்? அந்த குழுவின் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கூட்ட நெரிசலில் மக்கள் கீழே மயங்கி விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். அந்த கூட்டணி அமையுமா? யார் யாரை ஏமாற்ற போகிறார்? 3 பேரும் ஒருவர் ஏமாற்றிக் கொள்ள முயல்வார்கள். எப்படி முடியும் என்பதை பார்க்க வேண்டும். மக்கள் இந்த 3 பேரும் இணைந்தால் அந்த கூட்டணியை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் ஆதரவு தந்ததில்லை, இனியும் தரப்போவதில்லை.